காங்கிரஸ் நிர்வாகிகள் குறித்த ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுக்கு மாணிக்கம் தாக்கூர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திரு ஆதவ் அர்ஜுனா அப்படி என்னதான் பேசிட்டாரு? காங்கிரஸ் கட்சி ஒன்றுமில்லாமல் போய்விட்டதாகவும், காங்கிரஸ் கட்சியின் 100 நிர்வாகிகள் தங்கள் கட்சி தலைவர் விஜயை பார்ப்பதற்காக கட்சியின் வாசலில் காத்து கிடப்பதாகவும் கூறியிருந்தார் திரு ஆதவ் அர்ஜுனா. ஏற்கனவே பேசின மாதிரி திரு ஆதவ் அர்ஜுனா விஜய் கட்சியில ஒரு டிஎம்கேவோட பி டீமா தான் செயல்பட்டு வர்றாரு. முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனிப்பட்ட முறையில கடுமையா விமர்சனம் பண்ணி அதிமுகவோட கூட்டணி ஏற்படுவதற்கு தடையா இருந்தாரு ஆதவ் அர்ஜுனா. கரூர் விஷயத்துல கூட கட்சியினுடைய முக்கிய பொறுப்புல இருந்துகிட்டு பத்திரிகையாளர்களை அட்ரஸ் பண்ணாம ரொம்ப நாள் காலம் கடத்தி கட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தினார். சமீபத்துல கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பத்தி தனிப்பட்ட முறையில கடுமையா விமர்சனம் பண்ணி ரஜினி ரசிகர்கள்கிட்டையும் கெட்ட பெயரை சம்பாதிச்சுக்கிட்டாரு. கடைசியா இவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்காக ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருந்த காங்கிரஸ் கட்சியே கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. காங்கிரஸ் கட்சி இவங்களோட கூட்டணி வைக்கலனாலும் தாவேகா மேல ஒரு சாஃப்ட் கார்னரோட தான் இருந்துட்டு இருக்கு. அது ஒருவேளை விஜய் கட்சிக்கு களத்துல உபயோகப்பட்டு கூட இருக்கலாம். ஆனா அதையும் கெடுத்து விட்டுட்டாரு திரு ஆதவ் அர்ஜுனா. இப்படி அவரோட பேச்சும் செயலும் திமுகவுக்கு மறைமுகமா உதவுறது மூலம் திமுகவோட பி டீம் தான் தாங்கிறத அவரே மீண்டும் நிரூபிச்சுட்டு வர்றாரு. இட் இஸ் ஹை டைம் தட் விஜய் வேக்ஸ் அப் டு திஸ் இஷ்யூ. விஜய் இந்த விஷயத்துல கண் விழிச்சு உடனடியா ஆதவ் அர்ஜுனாக்கு செக் வைக்கலன்னா விஜய்க்கு ஒருவேளை அரசியல்ல வீழ்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு மிக முக்கிய காரணமா திரு ஆதவ் அர்ஜுனா தான் இருப்பார்.